விஜய் தூக்கி வைத்திருக்கும் குழந்தை இந்த நடிகை தானா? தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இதுல பல முக்கிய நடிகர்கள் கூட விஜய்க்கு ரசிகர்களா இருக்காங்க. தளபதி விஜய் தன்னுடைய 33 வருட சினிமா கரியரை முடிச்சிட்டு இனி அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்த போவதா அறிவிச்சிருக்காரு. சமீபத்துல மலேசியாவில் நடந்த அவரது கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் விழாவில் ஜனநாயகன் தான் அவருடைய கடைசி படம்னு உறுதியா தெரிவிச்சிருக்காரு. இத பார்த்த ரசிகர்கள் பலரும் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் ரசிகர்கள் தளபதி விஜய் தொடர்ந்து படம் நடிக்கணும்னு கோரிக்கை வைத்த வண்ணமும் இருக்காங்க. இந்த நிலையில விஜய் கூட தன்னுடைய குழந்தை பருவத்துல எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்ன பதிவிட்டு உருக்கமா பேசி இருக்காங்க பிரபல சீரியல் நடிகை. சன் டிவில இலக்கியா சீரியல் நடிகை ஹிமா பிந்து தான் அது. விஜய் கூட எடுத்த போட்டோவை பதிவிட்டு அவர் சினிமாவிலிருந்து விலகிறத பத்தி ரொம்பவே உருக்கமா பேசி இருக்காங்க. அப்படி என்ன பேசி இருக்காங்கன்னு பாப்போம். 33 வருடங்களின் மேஜிக், 33 வருடங்களின் என் நெஞ்சில் குடியிருக்கும். இந்த அழகான பயணத்தோட இறுதியை நாம் நெருங்கும் போது எங்கள் இதயங்கள் கனத்திருந்தாலும் பெருமையால் நிரம்பியுள்ளன. கடைசி ஒரு திரைப்படம், கடைசி ஒரு இசை வெளியீட்டு விழா, கடைசி ஒரு பிரம்மாண்டமான நடனம், தளபதி என்ற நிகழ்வை கடைசியாக ஒருமுறை காணும் தருணம். நீங்கள் ஒரு நட்சத்திரமாக வந்தீர்கள், ஆனால் எங்கள் நிஜ வாழ்க்கை நாயகனாக விடை பெறுகிறீர்கள். ஒவ்வொரு மூச்சுக்கும், ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும், ஒவ்வொரு நினைவுக்கும் நன்றி. பெரிய திரையில் உங்களை நாங்கள் தவற விடுவோம், ஆனால் நீங்கள் எங்கள் ஆன்மாவில் என்றென்றும் வாழ்வீர்கள். இது கோடி கணக்கானோருக்கு உண்மையிலேயே ஒரு உணர்ச்சிகரமான தருணம். 33 ஆண்டுகளாக எங்கள் இதயங்களின் தளபதியாக ஆட்சி செய்த அவர் ஜனநாயகன் மூலம் இந்த சினிமா அத்தியாயத்தை முடிப்பதை பார்ப்பது ஒரு சகாப்தத்தின் முடிவை போல் உணர்கிறது. பணிவுதான் மிகப்பெரிய சக்தி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மனிதருக்கு நன்றி. விஜய், நான் உங்களை எல்லையற்று நேசிக்கிறேன். திரையில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் உங்களை எங்கள் நிஜ நாயகனாக பெற்றதற்கு நாங்கள் பாக்கியசாலிகள் என்று நினைக்கிறேன். என்றென்றும் நன்றியுடன், என்றென்றும் உங்கள் ரசிகை என்று அவங்க ரொம்பவே உருக்கமா பதிவிட்டிருந்தாங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா செய்திகளை பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.